கர்த்தருடைய நாமம் மகிமையடையட்டும். என் பெயர் கோ அன்பு செல்வி. சென்னை பட்டணத்துல நான் இருக்கிறேன். என்னோட வாழ்க்கையில வாலிப நாட்களில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இயேசுவின் பிள்ளையாய் வாழ விரும்பினேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கை இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் பிள்ளையாய் வாழ்ந்தாலும் வேதத்தில் உள்ள வேத வசனத்தின்படி நான் வாழ முடியும்ன்றத அந்த வாழ்வு நாள் வந்து அந்த நம்பிக்கை என்கிட்ட கிடையாது. அதை பத்தி நான் யோசிக்கவும் இல்லை. ஏதோ கர்த்தருடைய பிள்ளையாய் வாழ்ந்தேன், உண்மைதான். ஆனா வேதம் எவ்வளவு ஆழமானது என்பதை எனக்கு புரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க ஆழமா பைபிளை புரிஞ்சுக்கணும். நான் மனசுக்குள்ள சிரிப்பேன். ஆழம்னா என்ன, வாசிக்கிறோம் இல்ல அவ்வளவுதானே அப்படின்னு நினைச்சு எப்படியே நான் ஊழியத்துக்கு உடனே எல்லாம் பண்ணுவேன். ஆனா எனக்கு வேதத்தினுடைய அறிவு மிக குறைவாக தான் இருந்தது. 2016 ஆண்டு சொன்னாரு, திடீர்னு ஒரு நாடு எனக்கு தேவன் வெளிப்பட்டு, நான் உன்னை ஒண்ணுமே இல்லாம ஐ வில் மேக் யூ டு ஃப்ளை. ஒரு கழுகனுடைய சிறகெல்லாம் பிடுங்கி எடுக்கிறது போல எல்லாத்தையும் நான் எடுத்து ரீஃபார்ம் பண்ண போறேன்னு சொன்னாங்க. எனக்கு அது விளையாட்டா தெரிஞ்சது. அது ஒரு பெரிய விஷயமாவே நான் எடுத்துக்கிறேன். ஆனா அந்த வேர்டு மட்டும் எனக்குள்ள இருந்தது. சரியாக 5 மாதத்திற்குள்ளாக நான் ஒரு பயங்கரமான வியாதிக்குள் கடந்து போனேன். தேவன் என்னை நேசித்திருக்கிறார் என்பதை நான் உணர்வுடைய வியாதி ஒரு 3 வருஷம் நினைவுகள் சரியில்லாதபடி அப்படியேதான் பெட்ல இருந்தேன். 3.5 years கழிச்சு என்னோட பாடியை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது என்னை யாற்றும் ஏற்றுக்கொள்ளவில்லை. சபைக்கு நான் வந்தாலும் அது அவங்களுக்கு பேர்டன் நினைச்சாங்க. இவ்வளவு பலவீனம். எனக்கு சபைக்கு போறதுன்னா நான் போற சர்ச்சுக்கு காலையில சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் போய் உட்கார்ந்துட்டோம். அதான் பக்தி வைராக்கியம், அவ்வளவுதான் இருக்குது. எனக்கு அதான் இல்லை. ஆனா அதை யாருமே அன்னைக்கு ஏற்றுக்கொள்ளல. எந்த சபைக்கு போறது என்ன ஒண்ணு தெரியல, அமைதலாயிட்டேன். நாட்கள் கடந்தது. 2 yearsக்கு முன்னாடி எனக்கு ஆர்மி ஆஃப் ஜீசஸ் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அப்பயும் நான் அவங்ககிட்ட ஜாஸ்தி பேசல, ஏன்னா சரியா பேச முடியாது. திடீர்னு ஒரு நாள் எனக்கு நடக்க முடியாது. சோ நான் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு மேலே ஏறி வர முடியுமா, அது கீழையான்னு ஆர்மி ஆஃப் ஜீசஸ் நான் கேட்டேன். எந்திரிக்காசிட்டாங்க, நீங்க வர வேண்டாம், நான் உங்களை பார்க்க வரேன்ட்டாங்க. எனக்கு ஒரே ஷாக்கா இருந்தது. முன்ன பின்ன எனக்கு ஒண்ணுமே தெரியாது. வந்துட்டாங்க, ஆத்துமாக்கள் வந்திருந்தாங்க, ஈசோ பத்தி சொன்னாங்க, ட்ரூத் சர்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு ட்ரூத் சர்ச்னா என்னன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. பிளாங்கா நிக்கிறேன். ஆனா செய்த எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லிட்டேன். உட்கார்ந்து பார்த்தா எனக்கு எல்லாமே தேவன் செய்து கொண்டிருக்கிறத நான் புரிந்து கொள்ள முடியுது. அவருடைய பாதையில அவர் சொன்னார் இல்லையா, 2016 சொன்னாரு, அவனுடைய சிறகெல்லாம் பிடிங்கி எடுத்துட்டு நான் உன்னை மறுபடியுமா பறக்க செய்வேன்னு. எனக்கு இருந்த எல்லா கிறிஸ்தவ உறவுகள் என்னெல்லாம் எனக்கு எங்க இருந்தோ என்னெல்லாம் செய்ய முடியும் எல்லாத்தையும் ஒரே நாள்ல வெட்டி அடிச்சு என்னை பிளாட் ஆக்கி ஆண்டனை இப்படி உருவாக்கி பார்வன் தேசத்துல கொண்டு வந்து அதுல ஒவ்வொன்னா சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாரு. நான் வீட்டுல ஒரு நாள் அப்படியே பேசி உட்கார்ந்துட்டே இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு வந்து பேசும்போது பிஎஃப் குறிச்சு அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் இப்படிதான் வெளியே வர ஆளெல்லாம் கிடையாது, இப்ப பலவீனத்தோட அப்படி கேட்டுட்டே இருக்கேன். அவங்க சொல்றாங்க, பிஎஃப் போங்க சார், நீங்க இங்க உட்காந்து ஜோம் பண்றது அங்க போய் கேட்டுக்கிட்டே ஜோம் பண்ணுங்க சொன்னாங்க. எனக்கு என்ன அறியாமலே எனக்குள்ள ஒரு பவர் இறங்குச்சு. உடனே நான் சொல்லிட்டேன். உடனே நான் எங்க ஹஸ்பண்ட கேட்டோம்னா கண்டிப்பா போன்னு சொல்லிட்டாங்க. உடனே நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இது ஜாயின் பண்ணா எனக்கு இந்த என்னோட சரீரம் பலவீனமான சரீரம்னே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அது பலவீனம் அல்ல, தேவன் எனக்கு பூரண கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சம்பாதித்து வைத்து விட்டார். நான் தான் அதை இன்னொரு எடுத்துக்கல அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா இவ்வளவு எனக்கு ஒண்ணுமே தெரியாம இருந்திருக்கு. நியூஸ் என்னை என்கரேஜ் பண்ணவோ, நீ சுகமாயிருவேன் அந்த ஒரு வார்த்தை யாராவது சொல்லிட்டா நான் என்னைக்கும் நடந்து பண்ண ஏங்குறேன். பட் அது ஆண்டு இந்த அளவு போதும் போ அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர நீ சுகமாவன் யாருமே எனக்கு ஒரு பாசிட்டிவ் வேர்ட்ஸ் எனக்கு கொடுக்கவே இல்லை. ஆர்மி ஆஃப் ஜீசஸ் வந்து இல்ல, தேவன் உங்களுக்கு அவர் ஏற்கனவே எல்லாத்தையும் சுமந்துட்டார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சுகத்தை சம்பாதிச்சு சிலுவையில ரெடி பண்ணி வச்சிட்டார். யூ ஹாவ் டு ரிசீவ், நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் எனக்கு கண்கள் திறக்கப்பட்டது.
திருப்பி நான் அப்படியே நான் ஆண்டவர் நன்றி சொல்ல ஆரம்பிச்சேன். இப்போ நான் நடந்து வந்து ஆஃப்டர் திஸ் டே கிளாஸஸ் எடுக்க முடியுது. 1.5 hours நான் ஸ்டாண்ட் பண்ணி டிராவல் பண்ணி வந்து 1.5 hours நின்று கர்த்தருடைய வார்த்தை எடுத்து சொல்ல முடியுது. இன்னும் பூரண சுகத்தோடு கிறிஸ்துவுக்காக நான் எழும்பி பிரகாசிப்பேன். எல்லாம் அதாவது நான் வந்து இப்படி இருந்தா இவன் தான் கரெக்ட் நான் போட்டிருந்த ஒரு கோட்டைய தேவன் உடைத்து அவருடைய விருப்பத்தை காட்டி இதுதான் என்னுடைய வழி அப்படின்றத தெளிவா காட்டி என்னை நடத்தி கொண்டு போகிறார். யார் யார் தான் அழுகிறேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் யார யார கூப்பிடத்தலே நீர் சொன்ன ஒரு பாதை அவர் அப்படியே காட்டுறார் தரிசனத்துல. அப்ப நான் அப்படியே ஜோம் பண்ணும்போது நான் பேச முடியாது நினைச்ச ஆழ்த்தால் தான் தேவன் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அவர்களை நீங்களும் தேவனுடைய நாம மாத்திரம் மகிமையிட்டோம். தேவன் நம்மளை நடத்துவாராங்க.